ஒண்ணுமே ஒரு பாவமென்றே அறியாத ஒரு சுத்த கண்ணர் இயேசு கிறிஸ்து, ஒரு பரிசுத்தவான். ஆனா நமக்காக என்ன ஆனார்? பாவமானார். ஆனா அவர் இந்த வார்த்தை சொல்லும்போது, இந்த என் தேவனே என் தேவனுங்கிறது சங்கீதத்தில் 22ஆம் அதிகாரத்துல தாவீது ஆல்ரெடி எழுதியிருக்கிறாரு. அவருடைய பாடல் குறித்து எழுதும் போது ஒருவேளை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார். அப்ப அந்த வழிகளை எல்லாம் எழுதியிருக்கிறார். அவருக்கு என்னென்ன வழிகள் இருந்தது என்பதை அந்த சங்கீதத்தில் ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது அவருக்கு அத்தனை அடிகள் பட்டார். அந்த வழி பெருசா இருந்திருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் அவரை கைவிடும் போது இருக்கிற வழி பெருசா இருந்திருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை எத்தனை அடி அடிச்சா கூட அந்த வழி மறந்துடும். ஆனா ஒருத்தர் பேசுகிற வார்த்தை நம்மளை ரொம்ப காயப்படுத்தும். நம்மளை பிடிச்சவங்க, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போதும் நம்மளை காயப்படுத்தும். நல்லா இருக்கிறோம், திடீர்னு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம பிடிச்சவங்க நம்ம சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இயேசுவுக்கும் பிதாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தது. அல்லேலூயா. அந்த வேதனை யூதாசு காட்டி கொடுக்கிறாரு, பேதுரு ஒரு சைடுல மறுதளிக்கிறாரு, இயேசு சிலுவையில் இருந்தப்போ சீசர்கள் இல்லை. இப்படிப்பட்ட வழிகளை எல்லாம் தாண்டி ஒரு வழி அவருக்கு இருந்தது, பிதா அவரை கைவிடும் போது. அல்லேலூயா. அதனால அந்த உருக்கமா அந்த வார்த்தை சொல்றேன், என் தேவனே. காலையிலே எங்க அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சாங்க. அடிச்சுட்டு இன்னைக்கு எந்த வார்த்தை பேசுறேன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் கொஞ்சம் சத்தமா அந்த வார்த்தையை சொன்னேன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்தேன். எங்க அம்மா அடுத்த கேள்வி கேட்டாங்க, உன்னை யார் கைவிட்டா அப்படின்னு எங்க அம்மா கேட்கிறாங்க. அந்த வார்த்தையோட உச்சரிப்பு அவங்க என்னன்னா, ஓ மகனும் அம்மாவும் அம்மா கை விட்டாங்க போல இருக்கு, மகன் தனியா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அந்த ஃபீலிங்ல உன்னை நான் கைவிடவே இல்லையாப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அதனுடைய அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு வேற மாதிரி. அதை நார்மலா 4வது வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அவங்க நார்மலா போயிருப்பாங்க. அதை கொஞ்சம் சத்தமா சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஒன்னும் யாரும் கைவிடல, நாங்க அவங்க கூட தான் இருக்கோம் அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த வேதனையின் வழி ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இந்த வசனம் அதிகமா ஒரு சம்பவம் ஒருத்தர் சொன்னார் விளையாட்டா, இந்த பைபிள் எப்படி திறந்துட்டு வசனத்தை தொட்டு இந்த வார்த்தை தான் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்களே. அப்படி ஒரு வாட்டி ஒருத்தர் திறக்கும்போது கையை தொட்டு பார்க்கும்போது யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான்னு சொல்லி ஒரு வசனம். ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவியா வாழும்போது புதுசா போயிட்டு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்குறேன்னு சொல்லும்போது இந்த வார்த்தை வந்துச்சான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள். அப்போ அவருக்கு இது ஒரு விளையாட்டா சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி வசனம் எடுக்கிற ஆட்கள் இருக்கு, நம்மளும் எடுத்திருக்கோம். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையோட அர்த்தங்கள், ஒருத்தர் நம்மளை விட்டு கைவிடும் போது, நம்ம அந்த கஷ்டத்துக்குள் போகும்போது அந்த வேதனையை இந்த வார்த்தை காண்கிறது. இப்போ பிதாவே என்று அழைத்தவர் இந்த வார்த்தை